வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் இன் அ மில்லியன் சிஎஸ்சி கமல். இன்னைக்கு நம்ம வந்து பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022 இந்த இயரோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Which data structure can be used for buffering? So buffering அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா buffer அப்படின்னு சொன்னா we will be calling it as temporary storage. இதுதான் வந்து நம்ம bufferன்னு சொல்லுவோம். ஸோ பஃபரிங்க்கு சப்போர்ட் பண்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா கியூ. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்டர் தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதில் பூலிங் தான் பஃபரிங்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிண்டரில் நம்ம பிரிண்ட் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா அது வந்து ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் பஃபரில் போய் ஸ்டோர் ஆகிட்டு ப்ராசஸ் பண்ணி ஒன்னொன்னா அந்த ஒன்னொன்னா அப்படின்றது தான் கியூ. கியூல வந்து ஒரு பேப்பரா பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிரிண்டர். ஸோ பிரிண்டர் பிரிண்டர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கியூவிங் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் தட் கேன் பி யூஸ் ஃபார் பஃபரிங் இஸ் கியூ. இதே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பிரின்சிபல், லிஃபோ பிரின்சிபல் ஃபாலோ பண்ணும். இது வந்து கியூ வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எதை நம்ம ஃபர்ஸ்டா உள்ள அனுப்புறோமோ கியூ மாதிரி ஃபர்ஸ்டா எதை உள்ள அனுப்புறோமோ அதான் வந்து ஃபர்ஸ்டா வெளியில வரும். லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொன்னா அது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வேர் டேட்டாஸ் ஆர் அரேஞ்ச்டு சீரியலி. இதே வந்து ட்ரீ அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ஹைரார்கியல் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஃபாதர், சன் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், ஹைரார்கியல் டேட்டா ஸ்ட்ரக்சர். Which one is the postfix notation அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நொட்டேஷன் இந்த ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஏ பிளஸ் பி அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இல்ல ஏவையும் பியையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பியை வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்பரேட்டர், இது வந்து ஆப்பரண்ட். ஸோ இதுல வந்து நம்மளுடைய ஆப்ரேட்டர் ஃப்ரண்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து ப்ரீஃபிக்ஸ் நோட்டேஷன். இது நம்மளோட ஆப்ரேட்டர் நடுவுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து இன்ஃபிக்ஸ் நோட்டேஷன். நம்ம ஆப்ரேட்டர் லாஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷன். இப்போ இதுல வந்து நம்மளோட இதுல வந்து விச் ஒன் இஸ் த போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுலதான் ஆப்ரேட்டர் வந்து பின்னாடி இருக்கு. ஆப்ரேட்டர் பின்னாடி இருந்துச்சுன்னா இது வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷன். இது வந்து ஆப்ரேட்டர் முன்னாடி இருக்கு அப்படின்னா இது வந்து ப்ரீஃபிக்ஸ் நோட்டேஷன். இது வந்து ஆப்ரேட்டர் நடுவுல இருக்கு அப்படின்னா இது வந்து இன்ஃபிக்ஸ் நோட்டேஷன். The ancestor of node F in the following tree is. இந்த இடத்துல நோடு வந்து F, இதோட பேரண்ட்ஸ் யாருன்னு கேக்குறாங்க. ஆன்சிஸ்டர்ஸ்னா உங்களோட முன்னோர்கள் யாருன்னு கேக்குறாங்க. ஸோ உங்களோட முன்னோர்கள் ஆன்சிஸ்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா A and B. அது வந்து இதோட இமீடியட் ஆன்சிஸ்டர், இது வந்து அதோட நெக்ஸ்ட் ஆன்சிஸ்டர். The efficiency of sequential search algorithm. Sequential அப்படின்னு சொன்னா ஒன்னு சர்ச் பண்ணி இதுல இல்லையா, அடுத்து சர்ச் பண்ணி இதுல இல்லையா, இதுல இருக்கா, அப்ப இது வந்து இதான் வந்து சீக்வென்ஷியல் சர்ச் அல்காரிதம். சரிங்களா? ஒன் ஆஃப்டர் அதை சர்ச் பண்றதுதான் சீக்வென்ஷியல் அல்காரிதம். இது வந்து நம்ம லீனியர் சர்ச் அப்படின்னு சொல்லலாம். லீனியர்னால என்னது, இது சர்ச் பண்ணி இதுக்கப்புறம் அப்படின்னு போறது வந்து linear search. The efficiency of sequential search algorithm is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆவரேஜ், எதுவுமே பெஸ்ட் கேஸ் என்ன worst கேஸ் என்ன அப்படின்னு எதுவுமே கேட்காம டைரக்டா எஃபிஷியன்சி, ஜென்ரலா இதோட எஃபிஷியன்சி என்னன்னு கேட்டாங்கன்னா ஆர்டர் ஆஃப் n. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 10, 20, 30, 40, 50 5 ஐட்டம் இருக்கு. ஓகேங்களா? இல்ல இப்ப நான் வந்து 40th ஐட்டம் தான் என்னோட கீ வேல்யூ. இந்த கீ தான் என்னோடது வந்து நான் சர்ச் பண்ணணும். 40th இந்த இதுல வந்து 40th கீ ஐட்டம் வேல்யூ இருக்கான்னு நம்ம சர்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கீ 40யும் 10யும் கம்பேர் பண்றேன், இல்ல. நெக்ஸ்ட் 40யும் 20 கம்பேர் பண்றேன், இது இல்ல. நெக்ஸ்ட் 40யும் 30யும் கம்பேர் பண்றேன், இது இல்ல. நெக்ஸ்ட் 40யும் கம்பேர் பண்றேன், ஆமா என்னோட ஐட்டம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. என்னோட ஆன்சர் நான் கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா? இப்போ என்னோட கீ வேல்யூ வந்து 40க்கு பதிலா 10 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் 10யும் கம்பேர் பண்றேன், இமீடியட்டா எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்போ பெஸ்ட் கேஸ், இது வந்து பெஸ்ட் கேஸ் 10 ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப பெஸ்ட் கேஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர்டர் ஆஃப் 1. இது என்னோட ஆவரேஜ் கேஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் கேஸ். இப்போ 40ங்கிறது ஆவரேஜ் கேஸ். ஓகேவா? ஸோ வந்து 1, 2, 3, ஸோ n நம்பர் ஆஃப் சர்ச்சஸ் நான் பண்றேன். இதே வந்து வேர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 60ன்றது கீ வேல்யூ வந்து 60. ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 60யும் 10யும் கம்பேர் பண்றேன், 60யும் 20யும் கம்பேர் பண்றேன், 60யும் 30யும் கம்பேர் பண்றேன், 60, 40 கம்பேர் பண்றேன், 60, 50 கம்பேர் பண்றேன், எல்லாத்துலயும் கம்பேர் பண்ணிட்டேன். ஃபுல்லா n வேல்யூஸ் இருந்துச்சுன்னா n வேல்யூஸ்லயும் கம்பேர் பண்ணிட்டு 60 இல்ல. இதுதான் என்னோட வேர்ஸ்ட் கேஸ்.
என்னோட worst கேஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர்டர் ஆஃப் n. பெஸ்ட் கேஸ் வந்து உடனே ஆன்சர் கிடைச்சிட்டா அதான் பெஸ்ட் கேஸ். பெஸ்ட் கேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் 1. ஆவரேஜ் கேஸ் வந்து n அட்லீஸ்ட் ஒரு n வேல்யூஸா சர்ச் பண்ண அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் கேஸ். வர்ஸ்ட் கேஸ்னா அது அந்த வேல்யூ இல்லவே இல்லை, என்னோட சர்ச்ல அந்த வேல்யூ இல்லவே இல்லைனாலும் ஆர்டர் ஆஃப் n. ஓகேவா? ஸோ இது வந்து அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணி கேட்கல. பெஸ்ட் கேஸா, ஆவரேஜ் கேஸா, பெஸ்ட் கேஸான்னு எதுவுமே கேட்கல. ஸோ இது வந்து நம்ம ஆவரேஜ் கேஸ்ன்னு எடுத்துட்டு ஆன்சர் வந்து ஆர்டர் ஆஃப் என்னன்னு போட்டுக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு சர்ச் அல்காரிதம் இருக்கு. லீனியர் சர்ச் அப்படின்னு பைனரி சர்ச்னு ரெண்டு சர்ச் அல்காரிதம் இருக்கு. அதே மாதிரி சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் இருக்கு. இதுக்குரிய பெஸ்ட் கேஸ், வர்ஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ் இது கண்டிப்பா நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. நான் தனியா ஒரு வீடியோல போடுறேன் எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. Next, a linear list in which insertion and deletion takes place at same end. So, linear list na enadhu 10, 20, 30 அப்படின்றது ஒரு linear list. இதுல both insertion, இது வந்து ஒரு லிஸ்ட்னு வச்சுக்கலாமா? இந்த லிஸ்ட்ல insertion and deletion ரெண்டுமே ஒரே எண்ட்ல நடந்துச்சுன்னா அது பேர் என்னன்னு கேக்குறாங்க. இது பேர் வந்து stack. ஓகேவா? இதே வந்து insertion ஒரு பக்கத்துல நடக்குது, deletion ஒரு பக்கத்துல நடக்குதுன்னு அப்படின்னு சொன்னா அது பேர் வந்து queue. ட்ரீ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ட்ரீயை சொல்லிட்டாங்க லீனியர் லிஸ்ட்னு சொல்லிட்டு. ட்ரீ வந்து ஹைரார்கியல் டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து டீச்சர், ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல், ஹெச்ஓடி, ஸ்டாஃப் அப்படின்ற மாதிரி ஹைரார்கியல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இது வந்து வரவே வராது இதுக்கு. இதே மாதிரி கிராஃபும் பாத்தீங்கன்னா வந்து it consists of set of nodes and edges, vertices and edges. இதுவும் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்க்கே வராது, லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்க்கே வராது. லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இது ரெண்டு தான் வருது. அதுலயும் வந்து இந்த இன்சர்ஷன் டிலீஷன் ரெண்டுமே ஒரே எண்ட்ல டேக் பிளேஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா ஆன்சர் வந்து ஸ்டாக். நெக்ஸ்ட் the post order traversal of expression. இந்த எக்ஸ்பிரஷனோட போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல் கேட்கறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், போஸ்ட்னா வந்து ஆப்ரேட்டர் வந்து பின்னாடி வரும், ப்ரீனா ஆப்ரேட்டர் வந்து முன்னாடி வரும், இன்ஃபிக்ஸ்னா இந்த மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் இருக்கு. இது வந்து ஒரு இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். இதை நம்ம வந்து ஒவ்வொன்றா விசிட் பண்ண டிராவர்ஸ் பண்ண என்ன பண்ணுவோம்னு சொன்னா நம்ம வந்து இதோட ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து ரைட் சைட்ல கொண்டு போயிடுவோம். சரியா? இதுதான் வந்து போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல். நம்ம வந்து இதுக்கு ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். இது எப்படி ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணலாம்னு எப்பவுமே லெஃப்ட் சைட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கணும். இதே பிராக்கெட் இருந்துச்சுன்னா பிராக்கெட்டுக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி பாடமாஸ் ரூல், பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி பாட்மாஸ் ரூல்ல. பிராக்கெட்டுக்கு அப்புறம் ஆஃப், ஏதாவது ஆஃப் அப்படின்னு உள்ள போட்டிருந்தாங்க பிராக்கெட், எகெயின் அதுவும் ஆஃபும் கூட பிராக்கெட்டுக்குள்ள தான் வரதான். அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல பிராக்கெட்ஸ் போடல, அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ, டிவிஷன் பி. இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த சிம்பிளை எடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு போயிடுறோம். ஸோ ஏ பி சிம்பிள் இந்த சைடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு, சி ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு, டி பிளஸ் இ. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா இது எக்ஸ்பிரஷன். நம்ம இப்ப வந்து இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு நடுவுல ஒரு சிம்பிள் இருக்கு, இது ஒரு ஆபரேட்டர், இது ஒரு ஆபரேட்டர், நடுவுல ஒரு இது ஒரு ஆபரண்ட், இது ஒரு ஆபரண்ட், நடுவுல வந்து ஒரு ஆபரேட்டர் இருக்கு. இந்த ஆபரேட்டரை நம்ம இங்க கொண்டு போகணும். அந்த மாதிரி எழுத போறோம். அடுத்த செட்ல ஏ பி ஸ்லாஷ் சி, இந்த ஸ்டாரை இங்க கொண்டு போய்க்கிறோம். ஆல்ரெடி அந்த இடத்துல இன்னொரு ஸ்டார் இருக்கு, டி பிளஸ் இ. ஓகேங்களா? ஸோ இப்ப அடுத்த செட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சோமா, அதுல வந்து டி முடி நம்ம எழுதணும். ஏன்னா அங்கதான் அடுத்த ஆப்பரண்ட் இருக்கு, டி தான் அடுத்த ஆப்பரண்ட். இது ஒரு ஆபரேட்டர், இது ஆபரேட்டர், இது ஒரு ஆப்பரண்ட். ஓகேவா? இந்த ஆபரேட்டரை நம்ம வந்து இந்த சைடு கொண்டு போகணும். ஸோ எழுதிக்கலாம் ஏ பி ஸ்லாஷ் சி ஸ்டார் டி ஸ்டார் பிளஸ் இ. இப்போ இது ஒரு ஆப்பரண்ட், இது ஒரு ஆப்பரண்ட், இது ஒரு ஆப்பரேட்டர், அதை நம்ம இங்க கொண்டு போகணும். ஸோ ஏ பி ஸ்லாஷ் சி ஸ்டார் டி ஸ்டார் இ பிளஸ். ஓகேவா? இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நிறைய பேர் வந்து ஆக்சுவலி ஆப்ஷன் சி அப்படின்லாம் யோசிப்பாங்க, ஆப்ஷன் சி டின்லாம் யோசிப்பாங்க. எடுத்தோடனே இந்த மாதிரி சால்வ் பண்ணாம போஸ்ட் ஆர்டர் டிராவல்ஸ் எல்லாம் அப்போ வந்து இதுதான் சிம்பிள் பின்னாடி இருக்கும் அப்படின்னு இந்த ரெண்டு ஆப்ஷன் யோசிப்பாங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனுமே தப்பு. நம்ம ஆக்சுவலி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வருது.
நெக்ஸ்ட் the maximum number of nodes on level I of binary tree is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளா சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து லெவல் 1 ஓகேவா, லெவல் 3 லெவல் 3 முடி எழுதிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ லெவல் 1ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நோட் தான் இருக்கும். நான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் லெவல் ஐல என்னென்ன லெவல் 1ல கேட்டாங்கன்னா ஒரு நோட் தான் இருக்கும். லெவல் 2ல கேட்டாங்க i is equal to 2 அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா எத்தனை நோட்ஸ் இருக்கு? 1 2 3 இருக்கு. நெக்ஸ்ட் i is equal to 3 கேட்டாங்க அப்படின்னு சொன்னா 1 2 3 4 5 6 7 நோட்ஸ் இருக்கு. இதை இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி பார்க்கலாமா? ஸோ the maximum number of nodes on level I is equal to, இப்போ வந்து I வந்து 4 ன்னு கொடுத்துக்கலாம். 2 power I minus 1 இதான் ஃபார்முலா. 2 power 4 minus 1. 2 power 4 என்ன 16 16 minus 1 is equal to 15. ஸோ இப்போ வந்து திருப்பி வந்து I is equal to 4 போட்டு பார்க்கலாம். இங்க 2 வரும். ஸோ ஆல்ரெடி என்ன இருக்கு? 7 இருந்துச்சா? 8 9 10 11 12 13 14 15 15 இருக்கா? இங்கே 15 இருக்கா? ஆன்சர் வந்து இதுதான். ஆக்சுவலி வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பேங்க்ல வந்து பி சொல்லியிருந்தாங்க, அது தப்பு. அப்புறம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சர் கொடுத்தாங்க. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு லெவல் ஐயா இருந்துச்சுன்னா ஐ தான் லெவலு. 2 பவர் ஐ மைனஸ் 1, இந்த மைனஸ் வந்து கீழே தான் வரும் பாருங்க. 2 பவர் 4 மைனஸ் 1, இந்த இடத்துல வந்து இங்க மைனஸ் வரக்கூடாது, இந்த இடத்துல வரக்கூடாது. ஐ மைனஸ் வந்து கீழே தான் வரும். பவர் எடுத்துட்டு 2 பவர் 4 மைனஸ் 1 16. இது மாதிரி நம்ம பெரிய இப்போ வந்து சின்னதா இருக்கு நம்ம போட்டு பார்த்தோம். பெரிய லெவலா இருந்தா நம்ம போட்டு பார்க்க முடியாது இல்லையா, அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் a dash is an acyclic digraph in which one node called root. ஸோ ஒரு நோடு தான் ரூட். in degree 0. in degreeனா அதுக்குள்ள அந்த நோடுக்குள்ள வந்து எந்த இதுமே வராது, எந்த இதுமே வராது, எட்ஜஸ்மே வராது. அதனால அதோட இன்டிகிரி வந்து 0. while other nodes have இன்டிகிரி 1. மற்ற நோடுக்கு பாத்தீங்கன்னா இன்டிகிரி 1. இப்ப வந்து பிக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எட்ஜ் ஏல இருந்து போகுது. நெக்ஸ்ட் பில இருந்து டிக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எட்ஜ் போகுது. டில இருந்து ஈக்கு ஒரு எட்ஜ் போகுது. அப்புறம் ஏல இருந்து டிக்கு ஒரு எட்ஜ் போகுது. இந்த மாதிரி மற்ற நோட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு இன்டிகிரி தான் இருக்கு. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சிக்கு வந்து ஒரு இன்டிகிரி, சியோட அவுட் டிகிரி பாத்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட் ஏசைக்ளிக் டயக்ராம். இங்க எங்கேயாவது வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆதான்னு பாருங்க. ஸோ இது ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகும். ஏ பி சி டிக்கு இப்படி போயிடுச்சுன்னா தான், இப்படி வேற ஒரு இருந்துச்சுன்னா அது சைக்கிள் ஃபார்ம் ஆகும். நீங்க சைக்கிள் ஃபார்ம் ஆகல, இங்க வருது, இங்க வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகல, இப்படி வந்து இப்படி வந்துருச்சு. அதே மாதிரி இந்த சைக்கிள் பாருங்க, இங்கேயும் சைக்கிள் ஃபார்ம் ஆகல, இங்கேயும் சைக்கிள் ஃபார்ம் ஆகல. இட் இஸ் an acyclic diagram. It is called directed graph. இந்த கிராஃப we will be calling it as directed graph. இதெல்லாம் வந்து டைரக்டட் கிராஃபோட கண்டிஷன். இது வந்து டைரக்டட் கிராஃப் இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கேட்கலாம், இல்லாட்டி டைரக்டட் கிராஃப் இஸ் ஏசைக்ளிக்கான்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைரக்டட் கிராஃப். நெக்ஸ்ட் டு பெர்ஃபார்ம் பபிள் சார்ட் தேர் ஆர் அட் மோஸ்ட் டேஷ் பாசஸ் ரிக்வயர்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா n-1 பாஸ். இது வந்து நம்ம ஒரு சம்ல சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் சம். இதுதான் இன்புட். 70 20 35 90 15 11 24 இதான் இன்புட். இந்த இன்புட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து 90 கடைசியில கொண்டு போயிடுவோம். அதுக்கே நம்மளுக்கு வந்து எத்தனை கம்பேரிசன் வேணும்னு பாத்தீங்கன்னா 6 கம்பேரிசன்ஸ். எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். 70 60 70 20 35 90 15 11 24. என்ன பண்ணுவோம்னா இது ஒரு கம்பேரிசன். 70 20 கம்பேர் பண்ணுவோம். 70 20 கம்பேர் பண்ணிட்டு 70 பெரிய எலிமெண்ட், அதனால இந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்ச் இன்டர்சேஞ்ச் நடக்கும். நெக்ஸ்ட் 35 90 15 11 24. இந்த பாஸ்ல இது ஒரு பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்ல கடைசியில என்ன ஆயிடும்னா இந்த ரோல இருக்கிற ஹையஸ்ட் எலிமெண்ட் வந்து இந்த ரைட் சைட் கணக்கு போயிடும். நெக்ஸ்ட் இப்போ வந்து 70 20 கம்பேர் பண்ணிட்டோமா, அடுத்து 70 35 கம்பேர் பண்ணுவோம். ஆமா 70 வந்து 35 பெரிய இது, அதனால 35 70 இங்க போயிடும். நெக்ஸ்ட் 90 15 11 24. நெக்ஸ்ட் இது இந்த கம்பேரிசன் முடிச்சிட்டோம். 70 90 கம்பேர் பண்றோம். ஸோ பாத்தீங்கன்னா 90 வந்து பெரிய எலிமெண்ட் தான், அது அதே ஸ்டேஜ்லயே இருக்கு. நெக்ஸ்ட் 20 35 70 90 யாரையும் கம்பேர் பண்ணுவோம். 90 15 கம்பேர் பண்றோம். ஆக்சுவலி வந்து 15 வந்து சின்ன எலிமெண்ட், 15 இங்க வந்துடும், 90 வந்து இங்க போயிடும்.
11, 24. நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்றோம். 90 11 கம்பேர் பண்றோம். 20, 35, 70, 50. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா இது வந்து பெரிய எலிமெண்ட், அதனால இங்க போயிடுது 90, 24. நெக்ஸ்ட் அடுத்த கம்பேரிசன்ல 90 24 கம்பேர் பண்றோம். 90 பெரிய எலிமெண்ட், அதனால 90 லாஸ்ட்ல போயிடும். 70, 15, 11, 24, 90. இந்த இடத்துல எங்க வந்து இன்டர்சேஞ்ச் ஆகலைன்னா இது மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் ஆகும். மற்ற எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 90 வந்து பெரிய எலிமெண்ட்னால கடைசி பாஸ்ல என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பாஸ்ல இது வந்து ஒன் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்ல லாஸ்ட் இருக்கிறதுலே இந்த ரோலயே இருக்கிற ஹையஸ்ட் எலிமெண்ட் யாரு 90, அது வந்து போயிடும். அடுத்த செகண்ட் பாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 6 எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 6 எலிமெண்ட்ஸ் செகண்ட் பாஸ்ல கம்பேர் பண்ணுவோம். செகண்ட் பாஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பாஸ்ல 1, 2, 3, 4, 5, 6 கம்பேரிசன்ஸ் இருந்துச்சு. இதுக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, எத்தனை நம்பர் ஆஃப் பாசஸ் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பாசஸ் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 7 எலிமெண்ட்ஸ் இருக்கா, 1, 2, 3, 4, 5, 6, 7 எலிமெண்ட்ஸ் இருக்கா. இப்போ வந்து 6 நம்பர் ஆஃப் பாசஸ் இருக்கும். இதே கம்பேரிசன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதேதான். வந்து இங்க 7 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் 6 கம்பேரிசன் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு 6 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 5 கம்பேரிசன் இருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்த செகண்ட் பாஸ் நான் வரைஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரிதான் ஆன்சர் வந்து n-1 பாசஸ். நெக்ஸ்ட் ஒரு பாஸ் மட்டும் நான் வரைஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து 20யும் 35ம் கம்பேர் பண்றோம். 20 வந்து சின்ன நம்பர், அதனால வந்து அப்படியே இந்த பாஸ் எழுதிடும். இப்போ செகண்ட் பாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கம்பேரிசன்ல வந்து ஸ்விட்ச் ஆகலைனாலும் நம்ம அப்படியே எழுதிடுவோம். ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கம்பேரிசன் நடக்குது இல்லையா? நெக்ஸ்ட் 35யும் 70யும் கம்பேர் பண்றோம். 70 வந்து 35 70 பெரிய எலிமெண்ட், அதனால அப்படியே எழுதிடுறோம். நெக்ஸ்ட் வந்து 15யும் 70 15 கம்பேர் பண்ணுவோம். 20, 35, 15 எலிமெண்ட், 70 இந்த சைடு போயிடும். 11, 24. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 70 11 கம்பேர் பண்ணுவோம். 70 வந்து பெரிய எலிமெண்ட், அதனால 70 வந்து அந்த சைடு போயிடும். 35, 15, 11, 70, 24. நெக்ஸ்ட் பாஸ்ல 24யும் 70 கம்பேர் பண்ணுவோம். 20, 35, 15, 11, 24, 70. இந்த பாஸ்ல இருக்கிறதுலே பிக்கஸ்ட் எலிமெண்ட் இதுதான் பபிள் சார்ட்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே வந்து இந்த பபிள் அந்த லாஸ்ட் எலிமெண்ட் வந்து பபிள் ஆயிடுச்சு. இந்த 90 வந்து இங்க முடி அப்படியே இருந்துட்டே இருக்கும். 90, 90, 90, 90 நான் எழுதல, ஆனா 90. இப்போ வந்து இந்த பாஸ்ல இந்த ரெண்டு எலிமெண்ட் யார் ஹையஸ்ட் எலிமெண்ட், ஹையஸ்ட் அதுக்கு நெக்ஸ்ட் ஹையஸ்ட் எலிமெண்ட் வந்துட்டாங்க. இப்போ அடுத்த பாஸ் இதுல பாத்தீங்கன்னா எத்தனை கம்பேரிசன் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இது எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் இது இதோட கம்பேரிசன். ஓகேவா? அதனால 1, 2, 3, 4, 5 கம்பேரிசன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இது கொஸ்டின்ல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பாசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமா வந்து 6 பாசஸ் இருக்கும். n-1 6 பாசஸ் இருக்கும். இதுதான் ஆக்சுவலி அதோட ஒர்க் அவுட். ஸோ 6 பாசஸ் இருக்கும். கம்பேரிசன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸோ 6 + 5 + 4 + 3 + 2 + 1 கம்பேரிசன். இதே வந்து ஃபார்முலால அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 7 - 1 × 7/2. இப்போ பாத்தீங்கன்னா 6 7s are 42. 42 divided by 2 வந்து 21 comparisons. 21 comparisons இங்கேயும் 6 + 5 வந்து 11. 11 + 4 15. 15 + 3 18. 18 + 2 20. 20 + 1 21. So 21 comparisons. இதுவும் ஃபார்முலால அப்ளை ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட எல்லா கொஸ்டினும் பார்த்துட்டோம். இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.